மக்களை வளைத்து காணுவர்க்கெல்லாம் தலைமை தாங்கிய காசிவனும் மாயாதேவியும் முதல் ஜாமத்தில் மனித உருவோடு சேர்ந்தார்கள். அப்பொழுது சூரமதுமான் பிறந்தார். இரண்டாம் ஜாமத்தில் யானை அவதாரம் என்று சேர்ந்தார்கள். மூன்றாம் ஜாமத்தில் சிங்க அவதாரம் என்று சேர்ந்தார்கள். சிங்கமுகாசுரன். நான்காம் ஜாமத்தில் மேசம் என்று சொல்லக்கூடிய ஆட்டு உருவெடுத்து சேர்ந்தார்கள். என் அந்த அத்தை அஞ்சமுகி பிறந்தார். அதன் பிறகு வேதத்தின் மகனாகிய பதுமை ஓபனவை சூர மதுவன் மனம் புரிந்து வீர சிங்கம் போல் மனுபவன் துன்னுக்கேது செலவன் செலவன் வீரன் விசித்திரன் இது போன்று 3300 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஐயவன் வாங்கி வேண்டும் அக்கினி குழியில செப்பு துணை நிலை நிறுத்தி சிவனும் சிதத்துமணி தபத்தை செய்தார்கள். எந்த அண்டருக்கு எப்போது செல்கின்றமோ அப்பொழுது அவர் பூச்சக்கன் செய்ய வேண்டும் என்று சதா வீரர்கள் தியானம் போனேன். பிரம்ம பஞ்சவன் கூட நாங்கள் காலால் விட வேண்டிய வேலைகளை தேவப்பை கரத்தால் செய்ய இந்த தேவனாவிலே கண்டன் கார்குவார் என்று பெயர் படித்து பின்னாலே வாரி வாரி விட்டுறியா? எங்க நிக்கலையா போகிலேக்குதே? என்ன காலத்தாமதம்? நாங்க உங்களை பார்க்கதான் கிளம்புனங்க. வீட்டுல பெரிய போராட்டமாவே போச்சு. என்னடா போராட்டம்? எந்த நேரம் வீட்டுல இருக்கிறவங்க அடிச்சுக்கின்னு புடிச்சுக்கின்னு கடிச்சுக்கின்னு இதே ரோதனை தான். அடிச்சுக்குவாங்க பிடிச்சுவாங்க, இல்ல பிடிச்சுக்கின்னு அடிச்சிடுவாங்க. அது என்ன கடிச்சுக்கின்னு உடாய்க்கு தண்ணி போயிருக்கிறாங்க, வலுவரை அடிக்கிறாங்க, வலுவில அது பிடிச்சி கடிக்கிறாங்க. அது எப்படி எங்க நடந்தது? என் பொண்டாட்டியும் அண்ணன் பொண்டாட்டியும் குழாய்க்கு தண்ணி பிடிக்க போயிருக்கிறாங்க. தண்ணி பிடிக்கிற இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல. என் அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிச்சிட்டான். உடனே என் பொண்டாட்டி அவ கையை பிடிச்சி கடிச்சிட்டான். முடியாதுவா? முடியல. ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய சண்டை இருக்குது. நேரா வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க சும்மா இல்ல. இந்த சண்டை அண்ணன் ரெண்டு பேரும் சொல்லாத. என் அண்ணன் பொண்டாட்டி என்ன பண்ண, அவன் சாமான் எடுத்துக்கின்னு அவனை தனி கொடுத்து போய் சேர்ந்துட்டான். அவன் சாமான் எடுத்துக்கோனா என்ன சாமான்? கல்யாணத்துக்கு எடுத்து சீர் வச்சு அண்டா குண்டா லொட்டு லொசுக்கு மொத்தி எடுத்து போட்டான். அண்டா குண்டா ஒத்துக்கிறேன். அது லொட்டு லொசுக்கு. அண்டா குண்டா வெளியே எடுத்து வச்சா லொட்டு, வெளிக்கிட்டு உள்ள கொண்டு வச்சா லொசுக்கு. சரியான பிறகு உடனே என் முன்னாடி சொன்னாங்க, முன்ன வந்தவளே ஊத்து விட்டு போயிட்டாளே, நம்மையா இருக்கட்டும் சொல்லிட்டு இவ சாமான் எடுத்துன்னு எந்த கூட்டு தனி கொடுத்து போயிட்டான். அவங்க போய் சேர்ந்துட்டான். அதே மாச கணக்காச்சு. அவங்க வேலையை பார்த்தான். ஒரு நாள் வேலைக்கு போனமே, சாப்பாடு போன முண்டாட்டி கேட்டேன். கேட்ட உடனே ஒரு 60 கட்ட கம்யூனிட்டி உனக்கு புத்தி இருக்குதா, நீ வயிற்றுக்கு நேரம் தோன்ற ஜென்மமான யாராவது சேர்த்து போயிடா, முகத்துல முடிச்சா சேர்ந்து போறான். எங்க வந்து எங்க கை காட்சி இல்ல எங்க பொண்டாட்டி என்ன கேக்குறா? ஓ பொண்டாட்டி ஒண்ணு கேக்குறா. கை பாவன எங்க வந்து வா இந்த என் பொண்டாட்டி என்ன கேட்டா, ஏண்டி கேக்குற இந்த மாதிரி அசிங்கமா திட்டியான்னு கேட்டேன். எந்த நேரம் தீனி தீனின்னு அலையிறியே, என்ன பண்றது, கஷ்டப்பட முடியல, ஒப்ப சம்பாரிச்ச சொத்து இருக்குதா, அத போய் பங்குடா கம்யூனிட்டி. யார யார் யார் உன் பொண்டாட்டி ஒண்ணு கேட்க இங்கேயே வந்து என்ன பண்றது? அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என்ன புரியுது? நானும் எங்க அண்ணன் தனித்தனி கொடுத்துடும் போட்டோம். அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்கு, அத போய் பணத்து சொன்னாலும் சொல்லிட்டு அப்பதான் யோசனை வந்தது. என்ன யோசனை? அப்படி ஒண்ணா எங்க அப்பா அதிகம் சேர்த்து வைக்கிறேன். ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம்.
இவ்வளவுதான் இருக்க வேண்டிய சொத்து. இதுதான் இருக்குது. இதுக்காக அடிச்சுன்னு பொருள்றீங்க. இதான் அடிச்சுன்னு பொருள்றா சேர்த்து வச்சு போகிறாரு. இது எப்படி பங்குறது? 2 பேரும் அண்ணன் தம்பி ஒன்னா சேர்ந்தோம்னா பங்கு பிரியாது. அதனால நேரா ஊர் தலைவர்கிட்ட போனேன். ஐயா நானும் தனித்தனி கொடுத்துறேன் போயிட்டோம். அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது, 2ஆ பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு தலைவர் கேட்டார். அப்பா அம்மாவை தெரியும், உங்களை தெரியும், ஆனா சொத்து எவ்வளவு இருக்குது சொல்றேன் அப்படின்னா ஒன்னும் அதிகம் கிடையாது. ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது, அது 2ஆ பிரிச்சுடு அப்படின்ட்டார். உடனே தலைவர் யோசனை பண்ணி சொன்னாரு, அதாவது ஒரு குடும்பத்துல முன்ன பிறகு கஷ்டத்தை அனுபவிப்பான், பின்னாடி பிறகுல பிரச்சனை அதிகம் உண்டாக்கும். இருந்தாலும் காலம் போற போக்கு சொத்தை 2ஆ பர்மிஷன் சொல்லிட்டார். ஊராட்சி மன்ற தலைவர். ஆமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். ஆமா ஆமா. ஏண்டா எப்படி பிரிச்சாரு? 2ஆ பங்கிட்டாருங்க. எப்படி பங்கிட்டாரு? அண்ணன் தம்பி 2 பேரு ரொம்ப சம்பாதிச்ச சொத்து, ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம். அதனால இந்த சொத்து மொத்தத்திலையும் அண்ணனுக்கு மேல் பாகம், உனக்கு கீழ் பாகம். நல்ல ஒரு நியாயவாதி அவரு. பெரியவனுக்கு மேல் பாகம், சின்னவனுக்கு கீழ் பாகம். கீழ் பாகம் தீர்ப்பு சொல்லிட்டாரு. நாங்க மாநாடு அவங்க தலைவர் சொல்லிட்டாரு. ஒரு 2-3 மாசம் அப்படியே போகினான்ட்டு சரி தலைவர் தீர்ப்பு சொன்னாரு. அதுதான் அங்க கிடக்குது. எப்படி இதை பாக்கலான்னு வீட்டுக்கா போனா வீட்டு கிட்ட போகும்போது ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? அப்படியே தலை 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 சத்தம். பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரத்துல ஏறி புளியா மரம் உளிக்கணும் பார்த்தேன். கோவம் தெரியுது. ஏன்னா வீட்டுக்கு போனேன், ஓடி எடுத்தாங்க, கீழே இருந்த மொத்த பைக்கு கோயில போட்டு நான் வீட்டுக்கு போனேன். மேல் பாகத்தை அவங்களுக்கு எடுத்து போறான். ஆமா, நீயே கீழே விழுந்து ஒண்ணு எல்லாத்தையும் வரி போற. ஏங்க தலைவர் என்ன தீர்ப்பு சொன்னாரு? என்ன தீர்ப்பு சொன்னாரு? அண்ணனுக்கு மேல் பாகம் கீழ் பாகம் தான் சொன்னாரு. ஆமா, புளியா மரத்து மேல இருக்கிறவங்க தான் அவனுக்கு சொந்தம். மேல் தொட்டி கீழே வந்தா கீழ் பாகம் எனக்கு உனக்கா? கீழே விழுந்த ஒண்ணு அது கீழ் பாகம். அது உனக்கா? அட பாவிடே, நம்ம தலைவருக்கு மரியாதை கொடுக்கணும். ஓஹோ, நல்ல மரியாதை வாங்கிடுவோம். சரி, 2ஆவது பாகம் அந்த பசு இருக்குது, அது கண்ணு போட்டு பால் கறந்து தகவல் தெரிஞ்சு போய் பார்த்தேன். கண்ணுக்கு அவுத்து விட்டேன், யானை எடுத்து போனேன், பூச்சி காட்டினேன், மொத்த பாலி கறதுன்னு வீட்டுக்கு. அடா பாவிடே, உங்க அண்ணன் அதுக்கு தீவனம் வைத்து தண்ணி காட்டி நல்லா மேய்த்து பால் கறக்கிற சமயத்தில் நீ போய் கறந்து என்னடா? எனக்கு கீழ் பாகம், எங்க மேல் பாக்குங்க. பசு மாடு மடி எங்க தொங்குது, கீழே தொங்குது. பால் கறக்கும் போது பால் எங்க போகுது? கீழே கற போற பாலை கேங்க பிடிச்சிக்க மாட்டேன். இரண்டு பாகத்தை நீ அனுபவிச்சுட்ட. இந்த 3வது ஒரு ஏக்கர் இருக்குது, அந்த ஒரு ஏக்கரை ஓட்டு கலக்கா போட்டான். கொஞ்சம் செடி 3 மாசம் ஆச்சு. ஒவ்வொரு செடியில அப்படியே அப்படியே காப்பிடிக்கா அரப்பிடிக்கா இருக்குது. பார்த்து அதுதான் பொண்டாட்டி பார்த்து தம்பிக்காரன் பொல்லாதவன் இதே மாதிரி பண்றான். நீ 4 ஆளை கூட்டுவான், மொத்த செடியை பிடிக்க காய பறிச்சு போனான்னு சொல்லிட்டு பொண்டாட்டிட்டு போட்டான். நான் கேட்டு சும்மா இருப்பேனா? ராத்திரி 7 மணிக்கு பொண்டாட்டிட்டு போனேன், மொத்த செடி பிடிக்கிற காய பறிச்சு கோன்ல போட்டேன், செடி அங்கே போட்டு வந்துட்டேன். பாவி காய் விழுது, அது தண்ணி பாய்ச்சி வேர்க்கலை போட்டு களை வெட்டி மருந்து வச்சு அவன் அனுபவிக்கிற நேரத்துல நீ எல்லாத்தையும் பிடி எடுத்து வரையா? என்னடா நியாயம்? எனக்கு கீழ் பாருங்க, மண்ணுக்கு மேல செடி இருக்குது, மண்ணு கீழே காய் இருக்குது, கீழ் பாங்க. அப்படி என்றா கள்ளக்கா போகுது, செடி அவன் எல்லாத்தையும் நீயே அனுபவிக்கிறேன். என்ன பண்ண தலைவர் ஒன்ன சும்மா விட்டானா? அம்மா என்கிட்ட ஏன் வர போறான்? தீர்ப்பாச்ச நேர தலைவரோட அழுது போனான். ஐயா சொன்ன தீர்ப்பு பிரகாரம் பண்ண எங்க அப்பா சாமி சொத்து எதாவது அனுபவிக்க முடிஞ்சா தீர்ப்பை மாத்தணும், நான் ஊரை விட்டு போறேன். தலைவர் சொன்னார், நான் சொன்ன மாதிரி தம்பி பிரச்சனை பண்ணிட்டான் பாச்சா, ஆனால் இப்ப தீர்ப்பை மாத்திறேன். ஏற்கனவே உனக்கு மேல் பாகம், உன் தம்பிக்கு கீழ் பாகம் தான் சொன்னேன். இப்போ உன் தம்பிக்கு மேல் பாகம், உனக்கு கீழ் பாகம் போகணும். இப்ப என்னடா செய்ய போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? எல்லாம் ஆண்டவன் சாயல், ஆண்டவன் செயல். ஆண்டவன் நான் என்ன பண்ண போறேன்? என்னடா கெட்டு வந்து கிடக்கிறமே, அப்ப சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் என்னடா செய்தோம்? அந்த ஒரு ஏக்கர் ஓட்டி கவுர் நட்டான். உங்க அண்ணன் உனக்கு ஏத்த மாதிரி தான் பயிர் வைக்க ஒரு 3 மாசம் ஆச்சு. அப்படியே கதிரி முச்சு ஒரு செண்டு ஆச்சு. கூடிய 60 எடுத்து போனா கதிரி அறுத்து கோடியில போட்டு தட்டு அறுத்து மாட்டுக்கு போடுவாங்க. ஏன்னா அது மேல் பாகமாச்சே. எல்லாத்தையும் நீ அனுபவிக்க பாடுபடுத்தாம பலனை அனுபவித்து நீ ஓடி கொடுக்கிட்டார். அங்க புடிச்ச ஓட்டதான் இங்க வந்துச்சாங்க. சரி, என்னடா ஒரு கால தாமல் கட்டுகளை அள்ளி அள்ளி கொட்டு. இன்னொருவன் எங்கே?